அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாளே இருக்க காரணத்தினால தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிறைய கருத்து கணிப்பு நிறுவனங்களும் கல்லூரி மாணவர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து கணிப்புல நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கருத்து கணிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் அப்படின்றது யாருமே நம்பும்படியாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆளுங்கட்சியான திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, பாஜக கட்சியும் சரி பணத்தால மக்களை எப்படி விலைக்கு வாங்கலாம், உங்களுக்கு என்னென்ன பொருள்களை கொடுத்து அவங்கள மயக்கலாம் அப்படின்றதுல கோடி கோடியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி பணத்திலையும் சரி, பதவியிலையும் சரி, புகழ்லையும் சரி எல்லாத்துலயுமே கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட வரலாற்றையே மாற்றும்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அரசியல் தலைவனுக்குமே இல்லாத அளவுக்கு தன்னுடைய ஆதரவை நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இந்த கருத்து கணிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. இந்த தகவல் அப்படின்றது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை கதி கலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா SSN சர்வேல தொடங்கி பாண்டே, ரவீந்திரன் துரைசாமி, சவுக்கு சங்கர், தராசு ஷாம், பத்திரிகையாளர் மணி மற்றும் லயோலா கல்லூரி மாணவர்கள், சென்னை கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு இவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா சென்னை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறைய மாவட்டங்களில் கருத்து கணிப்பு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய இந்த 6 டெல்டா மாவட்டங்களில் பெண்மணிகள் 80% பேர் நாம் தமிழ் கட்சிக்கு தான் தங்களுடைய ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவையும் பாஜகவையும் கதி கலங்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பாஜக கட்சி இந்த முறை எப்படியாச்சும் நம்ம ஏதாவது பண்ணி மக்களை தன் வசம் இழுத்துடலாம் அப்படின்னு முயற்சியில் இருக்கும்போது, இந்த மாதிரி முக்கியமான மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெண்களே 80% பேர் சீமானுக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் கருத்து கணிப்புல வெளியிடாத தகவல்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னும், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்றத நினைச்சு பாஜகவும் திமுகவும் ஒரு பெரிய பிரச்சனையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். என்னதான் கட்சி ஒன்றியத்தோட பவர்னால கட்சி சின்னம் பறிக்கிறதுல தொடங்கி பொதுக்கூட்டங்களை போட விடாம பண்றதுல அப்படின்னு எல்லா பக்கமும் பிரச்சனைகளை கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த அளவுக்கு சீமானுக்கு ஆதரவு தருவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா நாம் தமிழ் கட்சிக்கு திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு கிடைச்ச வளர்ச்சி அப்படின்றது அசுரத்தனமாக இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.